என்ன இலங்கை ராவணம் பேச்சு பேச்சு இந்த அக்னியோடு எரிந்து போக வேண்டும். இந்த அக்னியோடு எரிந்து போக வேண்டும். அயோத்தி நாட்டுல ராவணம் பேரே ஒழிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கி கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆமா ஆமா எத்த என்ன நான் மாட்டேங்க மாட்டேன்னு சொல்லுதா கேட்க மாட்டேக்கா அத்தைக்காரி. எத்த என்ன இதுலயும் இன்னொன்னு சொல்லுதேன் கேளுங்க. என்ன நான் 6 மாத காலம் அசோகவனத்துல இருந்தது உண்மைதானத்தை. உண்மைதானத்தை. ஒரு நாள் கூட நான் ராவணனை ஏறிட்டு பார்த்தது கிடையாது. நான் முகத்தை கூட பார்த்தது பின்னாடி வந்து நிப்பான். சீதான்னு கூப்பிடுவான். கையில இருக்க ஒரு துரும்பை எடுப்பேன். அவன் முன்னாடி தூக்கி போடுவேன். அப்படி போடுவேன். ஏ அரக்க பதரே ராவண துரும்பே திரும்பி போன்னு சொல்லுவோம் பாருங்க. ஆமா அந்த பதர் தீப்பிடிச்சு எரியும். அப்படியே எரியும். நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாரேன். போயிருவான். அவனும் போயிருவான். ஏ சீதா யாரை ஏமாத்தலாம்னு பார்க்க நான் நம்ப மாட்டேன். ஒரு நாள் கூடவா நீ அவனை பார்க்கல? பார்த்திருக்க மாட்டேன். 6 மாசம் இருந்தையா? ஒரு நாள் கூடவா நீ பார்க்கல? இது யார நம்ப சொல்லுத? எம்மா என்ன நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சு பாரு. சீதா தேவி நினைக்காங்க. ஆமா இவன் இன்னைக்கு நம்மள சீரழிக்காம விட மாட்டா. என்ன பண்ண காத்திருக்காளோ? சண்டாளி சொன்னதே சொல்லுதாள. அத்தை என்ன ஆனால் ஆமா ஒரே ஒரு நாள் பார்த்தேன். அதுவும் அவன் முகத்தை பார்க்கல. பாத்தியா? என்ன சிறையெடுத்து கொண்டு போகும் பொழுது பகவான் கிட்ட வாங்கினானே தங்க ரதம் பறக்கும் ரதம். ஆமா அதுல என்ன சிறையெடுத்து கொண்டு போனான். அப்ப அவன் மேல சூரிய ஒளி பட்டு பூமியில அவனுடைய நிழல் விழுந்தது. அதுல பார்த்தேன் அத்தை. அப்ப வரைஞ்சு காட்டு என்று ஆமா சீதாதேவி சொன்ன உடனே சரி அப்ப அத வர அதையாவது வரைஞ்சு காட்டு. நீ பார்த்த வரைக்கும் வரைஞ்சு காட்டம்மா. மட்டுமாவது வரைஞ்சு காட்டு. நான் பார்த்துட்டு போறேன் என்று ஆமா 10 சிரசோடு பனைமரம் போல் உயரத்தோடு பர்வதம் போல் உடலோடு ராவணனோட படலத்தை வரைஞ்சி ஆமா கைகேசி இடத்துல காட்டிட்டாங்க. சீதாதேவி காட்டும் பொழுது ஹரிராமன் அயோத்தி அரண்மனைக்குள்ள வார சத்தத்தை காதில் கேட்டால் கைகேசி அம்மா அன்பு மருமகளே நீ வரைந்த படலத்தை அத்தை நான் வரைய பார்த்துட்டேன். அழகா பார்த்துட்டேன். அம்மா ஏ சீதாதேவி அப்படி என் மகனு ராமனாவே ஹரிராமன் அவர் வருகுஞ்சத்தோ இந்த கைகேசிக்கு கேக்குதம்மா. ஏண்டி அம்மா சீதாதேவி நம் படலத்தையும் பார்த்து விட்டே இந்த படலம் அதை வைத்துக் கொள்ளு நீ உன்னோடு வைத்துக் கொள்ளு என்று சொல்லி கைகேசி அரண்மனை வழி கடந்தாள். எங்க வாரா? எங்க வருகின்றாள்? கைகேசி வருகின்றாள். என் ராம ஆமா என் மகன் வார சத்தம் கேக்கு. நீ வரைய நான் பார்த்துட்டேன். நீயே வச்சுக்கோ. நான் போறேன். எனக்கு பயமா இருக்கு. என் பிள்ளை வாரா நான் போறேன் என்று ஆமா படலத்தை அவகிட்டே கொடுத்தா சீதை இடத்திலே கொடுத்து விட்டு மறுபடியும் ஆமா கைகேசி அரண்மனைக்கு போயிட்டா. என் தாய் சீதாலட்சுமி நினைக்கிறார்கள். என்ன ஐயா நினைக்கின்றார்? இதுதான் ஆமா 6:45 அரையங்காலம் வந்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு. என்னையா கோழி உயிரோட இருக்கு. ஆனால் ஆமா பார்த்தா அது கோழி இல்ல சேவலு. அதுதான் உயிரோட இருக்குயா. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு ஒண்ணொண்ணா போகுது. ஆமா ஆமா கோழி குஞ்சு எல்லாம் போகுது. அது நாளைக்கு காலையில சாமிக்கு. அப்படியா ஐயா? ஆமா ஆமா ஆகையினால் பார்த்தால் சீதாதேவி என்ன செய்வதென்று அறியாமல் படலத்தை ஒளிச்சு வைக்கணும். ஆமா ஒளிச்சு வைக்கணும்ல. அதுக்கு ஏத்த இடத்தை பார்க்கணும் என்று ஆமா ஹரிராமனுடைய ஆமா அந்த உட்கார்வார் பாரு பஞ்சனை அங்க பார்த்தாங்க இங்க பார்த்தாங்க தேடி பார்க்காங்க. படக்குன்னு பஞ்சன மெத்தை எடுத்து பஞ்சன மெத்தைக்கு கீழே படலத்தை சொருகி வைத்து விட்டு சீதாதேவி அரண்மனைக்கு சென்றார். இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. என்ன நடந்தாலும் நன்மைக்கு. ராமச்சந்திர பூபதிக்கு ஆமா சிரசெல்லாம் சிந்தன வண்ணார் தெருவில் இருக்கு. நம்ம தேவி சீதாவை இப்படி ஆமா ஏளனமாக பேசுகிறார்களே என்று ஆமா அவர் என்ன செய்கின்றார்? அப்படியே தலை இறங்கி அயோத்தி நாட்டு அரியாசனத்தில் வந்து அமரும் போது இவருடைய வேர்வை துளியானது சீதாதேவி வறந்த படலத்திலே அப்படியே ஒரு துளி போய் விழுந்தவுடனே அந்த பஞ்சன மெத்தையானது கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. அப்படியே அசையுது. என் ராமருடைய ஆமா வேர்வை துளியினுடைய மகிமை பஞ்சன மெத்தை கிட்டு கிட்டுன்னு ஆடிச்சு பாரு. ஆடுகின்றது. ஏன்னு மெத்தையை தூக்கி பார்க்காரு. ஆமா இந்த ராவணனுடைய படலமானது அது சண்டைக்கு தான் வருவது போல் சண்டைக்கு வருவது போல்
வருவது போல் சதிகார நிக்கானே தான் வருவது போல் அந்த பொல்லாத ராவணனின் படலமாய் அந்த ராமச்சந்திரன் கண்ணால் கண்டா யார் நிற்கின்றார்? ராவணேஸ்வரன் அந்த சண்டாள பாவி நிக்கா. போருக்கு வருவது போல யுத்தத்துக்கு வா என்று அழைப்பது போல நிற்பதை பார்த்தார் ராமச்சந்திர பூபதி. ஆஹா சரியா போச்சு. ஆனால் நம்ம நினைச்சது சரியா போச்சு. என்னது சரியா போச்சு? எல்லாம் சரியா வந்துச்சு. ராவணனை பற்றி ஆமா பேசவே கூடாதுன்னு சத்தியம் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். ஆனா ஆமா நம்ம தம்பி பேசுவானா? பேச மாட்டான். அங்க வண்ணார்கள் வசைபாடியதற்கும் ராவணனுடைய படலம் அயோத்தி அரண்மனையில இருப்பதற்கும் ராவணன் மீது எண்ணம் இல்லாமலா? ஆமா ராவணனுடைய நினைப்பு இல்லாமலா? ஆமா சீதா இந்த படத்தை வரைந்து பார்த்திருப்பா. அதாவது ஒரு மனுஷனை அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அந்த சூழ்நிலை அவனை கெட்டவனா மாத்தி யோசிக்க வச்சிரும். அதுக்கு ராமாயணம் ஒரு உதாரணம். என்ன செய்கின்றார்? பார்த்தார். அவர்கள் வசை பாடியதற்கும் சீதா இந்த படலத்தை வரைந்து பார்த்ததற்கும் இனி சீதா அயோத்திக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம், இந்த அயோத்திக்கு வேண்டாம். என்ன செய்கின்றார்? இளைய பெருமாள் வரவழைத்து ஏ தம்பி லட்சுமணா நான் சொல்வதை கேளப்பா. உன்னுடைய அண்ணி சீதாவை அழைத்து அடர்ந்தவன காட்டுக்குள்ள கொண்டு போய் தரித்து விட்டு என்னம்மா ஒன்னுட்டு வந்துருங்காரு. அண்ணா என்ன சொல்லுதீங்க? என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள்? நம்ம அண்ணி ஆமா என்னுடைய அண்ணி சீதாலட்சுமியா தரித்து விட்டு வர சொல்லுகிறீர்கள். தம்பி என்ன அண்ணா அறிந்தும் அறியாம பேசலப்பா. பேசவில்லை. சரியா சொல்லுதேன். ஆமா போய் தரித்து விட்டு வாங்காரு சொல்லுகின்றார். என் அண்ணா கோபாலா அயோத்தி நாட்டு அஷ்டலட்சுமி என்ன நம்ம அன்னை சீதாலட்சுமி நான் போக மாட்டேங்காரு. அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இப்ப நீ அவளை கூட்டிட்டு போகல ஆமா உரை வாளை ஊன்றி அதுல என் உயிரை மாய்த்திருவேங்காரு. இந்த இடத்துல நான் செத்துருவேங்காரு. அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணா. வார்த்தையை விடாதீர்கள். எதுவா இருந்தாலும் ஆமா நல்லதுதான். ஆமா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தா பதில் கிடைக்கும் அண்ணா. பதில் கிடைக்கும். நான் போக மாட்டேங்காரு. ஆமா ஏ லட்சுமணா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ என்ன மறுத்து பேசுகின்றாய்? நான் செத்துருவேங்க. ஆமா நீ அப்பமும் உங்க அன்னைக்கு தானே சாதகமா பேசுகிறாய். எம்பெருமாள் நாராயண நினைக்காரு. ஆமா இவன் இப்படி சொன்னா கொண்டு போய் விட மாட்டான். இவனை ஆமா அவனுக்கு ஏதோ ஆமா கோபத்தை வரவழைத்து அவனை செய்ய வைக்கணும். என்ன பேசினா அவன் சரின்னு ஒத்துக்கிடுவானோ அந்த மாதிரி நம்ம பேசணும் என்று சொல்லி என் பெருமாள் ராமச்சந்திரன் இளைய பெருமாள் லட்சுமண பெருமாளை பார்த்து சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? ஏ லட்சுமணா என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் செத்துருவேங்க. எங்க சொல்லுங்க பாப்போம். ஆனா ஆமா நான் செத்துருவேன். ஆமா உரை வாழல என் உயிரை விட்டுருவேன். இங்க நான் விட்டுருவேன்னு சொல்லுதானே. ஆமா அப்பம் கூட அண்ணன் மேல உனக்கு இறக்கம் வர மாட்டுக்கு பாத்தியா? இறக்கப்படக்கூடாதியா? அண்ணன் தம்பிக்கு மட்டும் இறக்கப்பட்டோம் நம்ம சோழிய முடிஞ்சோம். ஏ தம்பி லட்சுமணா உனக்கான நேரம் வந்துட்டுதுன்னு நினைச்சியா? ஆமா லட்சுமணா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்லுகின்றார்? அண்ணன் இறந்து போனால் அன்னி சீதா நமக்கு என்று. அண்ணன் இறந்து போனால் அன்னி சீதா நமக்கு என்று. மாயோன் இறந்து போனால் மைதிலியும் நமக்கு என்று. மாயோன் இறந்து போனால் மைதிலியும் நமக்கு என்று. கோபாலன் மாண்டு போனால் கோதை சீதா நமக்கு என்று. கோபாலம் மாண்டு போனால் கோதை சீதா நமக்கு என்று. ஹரிராமன் இறந்து போனால்
தம்பி உன் என்னத்தை நான் அறிந்தேனப்பா நீ என்ன நினைச்சிருக்கங்கிறது எனக்கு புரிந்துட்டுது நல்லா புரிஞ்சு போச்சு ஏ தம்பி அண்ணன் இறந்து போனால் அன்னி சீதா நமக்கு என்று மாயோ இறந்து போனால் மதனி சீதா நமக்குன்னு நினைச்சிட்டியா லட்சுமணா அண்ணா என்ன வேணாலும் பேசுங்கள் இந்த ஒரு வார்த்தை கேட்காதீங்க சொல்லாதீங்க ஆனா ஆமா அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போது கோடை இடி விழுந்தது போல இருக்கின்றது அன்னைக்கு ஆமா பஞ்சவடி தீர்த்தத்திலே சீதாதேவி இதே வார்த்தையை சொல்ல போய்தான் ஆமா சீதை அம்மாவை ஒத்தையில விட்டுட்டு லட்சுமண பெருமாள் போனாரு அந்த ராவணன் சிறை எடுத்து கொண்டு போனான் இன்னைக்கு அதே வார்த்தையை ராமச்சந்திரன் கேட்கின்றார் அண்ணா என்ன செய்யணும் சொல்லுங்க நான் செஞ்சிருக்கேன் சீதாதேவியை கொண்டு போய் காட்டுக்குள்ள விடணும் அவ்வளவுதானே ஆமா இப்ப நான் என்ன சொல்லி சீதாதேவி அம்மாவை அழைக்க சொல்லுங்க என்ன சொல்ல ஆமா பார்த்தார் எம்பெருமாள் ஏ தம்பி லட்சுமணா முன்னே ஒரு காலத்துல ஆமா ஆனால் ஆமா நம் மிதிலையில இருந்து மனம் முடித்து சீதையை அயோத்திக்கு அழைத்து வரும்போது நான் அரண்மனையிலேயே வளர்ந்து விட்டேன் எனக்கு வனம் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கின்றது அப்படின்னு என்கிட்ட கேட்டா ஆமா இன்னைக்கு நீ போய் சொல்லு அண்ணி என்னையா என்ன அண்ணி என்ன உங்களுக்கு வனம் சுத்தி பார்க்க ஆசைன்னு அண்ணன் கிட்ட கேட்டீங்களா அண்ணன் உங்களை அழைத்து செல்ல சொன்னார்னு சொல்லு சீதாதேவி வருவாள் என்றார் உடனே லட்சுமண பெருமாள் சரி என்று சம்மதித்து நேர சீதாதேவியுடைய அரண்மனைக்கு வந்தார் அண்ணி என்ன உங்களுக்கு வனம் சுத்தி பார்க்க ஆசையா அண்ணி ஆசையா ஆமா அண்ணன் அழைத்து போக சொன்னார் தம்பி என்ன இது எதுக்குன்னு எனக்கு தெரியும் லட்சுமணா என்ன ஏன் இது நடக்குன்னு எனக்கு தெரியும் அப்பா கொஞ்ச நேரம் ஒரு என் சுவாமியை பார்த்து வருகின்றேன் என்று ஆமா சீதாதேவி அரண்மனையில வந்தாரி ராமனை பார்க்க வரும்போது ஆமா என் சுவாமி முதுக காட்டி அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்காரு என்ன கோபத்துல இருக்காரு ஆமா முகத்துல முழிக்கவே கூடாது பார்க்கவே கூடாது என்று ஆமா நித்திரையில இருப்பது போல நடித்தார் எம்பெருமாள் நாராயணர் சுவாமி என்ன நான் போய் வருகிறேன் என்று அயோத்தி நாட்டை விட்டு அந்த அழகு இளைய பெருமாள் ரதத்தை அலங்கரிக்க அந்த ரதத்திலே ஏறி என் அன்னை சீதாலட்சுமி அயோத்தி நாட்டு அரண்மனையை விட்டு வரும்போது நாடறிய 40 நாள் கர்ப்பம் ஊரறிய ஒரு மாதம் கர்ப்பமாக ஆமா சீதாலட்சுமி ரதமானது அது அயோத்தி எல்லை விட்டு அழகு ரதம் வாரவோது அச்சு முறியுதையா அழகு சீதா ரதமதியிலே அச்சு முறிந்த காரணம் என்ன அது ஒண்ணுமில்ல அண்ணி என்னைக்கும் பிள்ளையாருக்கு பூஜையை போட்டுட்டு தான் ரதத்தை வெளியே எடுப்பேன் ஆமா இன்னைக்கு அண்ணன் சொன்ன உடனே படபடான்னு வந்தாச்சு பூஜையை மறந்துட்டேன் ஆமா அதான் பிள்ளையார் வேலையை காட்டிட்டாரு ஒரு பூஜையை போட்டுருமா யாருக்கு எதை கொடுக்கமோ இல்லையோ பிள்ளையாருக்கு ஆமா ஒரு முடி தேங்காயும் கொஞ்சம் அவல் புரியும் வச்சா தானே அவர் வண்டியை நவர விடுவாரு ஆமா அப்படிதானம்மா சப்புனி யாரி உட்கார்ந்துடுவாரு எந்த கோயிலா இருந்தாலும் முத பூஜை பிள்ளையாருக்கு தானே ஆமா அண்ணி கொஞ்சம் இருங்கன்னாரு பிள்ளையாருக்கு அவல் பொறி கடலையோட படப்ப போட்டாரு ஆமா அச்சை முறிந்த அச்சை சரி செய்து அயோத்தி நாட்டை விட்டு ரதம் வெளியே வருகின்றது அயோத்தி நாட்டு அஷ்டலட்சுமி அயோத்தி நாட்டை விட்டு கிளம்புகிறார்கள் ஆமா என்ன அந்த அயோத்தி நாடதியிலே அங்கே ஆகாத சகுனமெல்லாம் அது அடுக்கடுக்க வருகுதையா என்னும் பொல்லாத சகுனமெல்லாம் அந்த அயோத்தி நாடதியிலே அன்னை சீதா போறாரே என்று இந்த பூனை குருகளாச்சி எம்ம புதுப்பானை எதிர்களாச்சி அத்தனை குணங்களும் அழகுடைய இளையவரும் அவர் தானே அங்க மதிக்காமல் வருகுதைய ரதமதேதான்
சரஸ்வதி ஆத்தாங்கரை ஓரத்துல வந்துறதும் நீக்கி ஐயா அந்த பக்கம் போகணும் வெள்ளங்கரை உருண்டு ஓடுது சீதாதேவி அந்த பக்கம் விட்டுற கூடாது ஆமா ஆனால் சரஸ்வதி ஆத்தங்கரையில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது பார்த்தார் இளைய பெருமாள் ஆமா என் அண்ணன் ஹரிராமனுடைய நாமத்தை உச்சரித்து முன்னே வச்சு பின்ன பெருகட்டும் என்று சொல்ல ஆமா அந்த சரஸ்வதி ஆற்றங்கரையில ஆமா ரதம் உள்ள வர வர முன்னாடி வத்தது பின்னாடி பெருகுது சீதாதேவிய ஆற்றங்கரைக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தார் ஆமா அழகான ஒரு வன்னி மரத்து அடியிலே சீதாதேவியை இறங்க சொல்லி ஆமா அண்ணி இங்க இருங்க என்று சொல்ல ஆமா ரதத்துல வந்த அலுப்பு ஆமா தாங்க முடியாமல் அன்னை சீதா நித்திரையில இருக்கும் போது சீதாதேவியுடைய பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு அண்ணி ஆமா அடியேன் அறிந்தும் அறியாமல் தவறிழைத்து விட்டேன் அண்ணி ஆமா அண்ணன் கேட்ட வார்த்தைக்கு அடியேனிடத்துல பதில் இல்லை என்ன மன்னித்து விடுங்கள் அண்ணி என்று சொல்லியே சீதாதேவி நித்திரையில இருந்த சீதாதேவியை அந்த இடத்திலே விட்டு ஆமா அண்ணன் என்ன சொல்லிட்டு வந்தாரு என்ன சொன்னார் சீதையை வனத்துல கொண்டு போய் தரித்து விட்டு வா லட்சுமணா ஆமா அடையாளம் காட்டணும்ல உரை வாழ கையிலெடுத்தார் புள்ளிமான பிடித்தார் மான் செவி அறுத்தார் செவி அறுத்து ஆமாம் அந்த ரத்தத்தை உரை வாளிலே தடவிக்கொண்டு எங்கு வருகின்றார் அவர் அயோத்தி அரண்மனைக்கு ஹரிராமன் முன்னாலே லட்சுமணரும் வந்து நின்றார் எங்க வந்தார் நாங்க தான் கேசட்ல கிளீனா கேட்டமே ஆனால் நாங்க அப்படியே முடிச்சிருவோம் அயோத்தி அரண்மனைக்கு சீதாதேவியை ஆமா அடர்ந்தவன காட்டுக்குள்ள விட்டு லட்சுமண பெருமாள் அயோத்தி அரண்மனைக்கு வந்து விட்டார் வந்து ஆமாம் ஹரி ராமச்சந்திர பூபதி முன்னாலே அண்ணா 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 அன்னை சீதாலட்சுமியை அடியேன் கொன்றுவிட்டு வந்து விட்டேன் அண்ணா இந்தாங்க அடையாளத்தை பிடிங்கன்னு உரை வாழ்ல இருந்த ரத்தத்தை காட்டுகின்றார் ரத்தத்தை காட்டும் போது என அருமை தம்பி என அழகு தம்பி லட்சுமணா ஆமா ஏ லட்சுமணா அப்படியே லட்சுமணா என்ன பாவம் செய்தாயடா ஆமா ஏ லட்சுமணா கோபத்துல சொன்னேனடா அவளை கொண்டுட்டு வந்துட்டியே ஏ லட்சுமணா நான் ஆத்திரத்தில் சொன்னேனடா லட்சுமிய கொன்றாயோ ஆமா எடுத்து சொல்லி இருக்கலாமே என்ன பாவம் செய்தாயடா சொல்லி இருக்கலாமே என்ன பாவம் செய்தாயடா அடே சீதை அவள் இல்லாமல் ஸ்ரீராமன் என்னை செய்ய போரே அன்னை சீதா இல்லாமல் ஹரிராமன் என்னை செய்வேனடா இந்த கோதை சீதா இல்லாமல் நங்கோவாளன் என்னை செய்வே தரித்து விட்டு வந்தாயா என் தாயான சீதையையோ விட்டு வந்தாயா தரித்து விட்டு வந்தாயா தாயான சீதையையோ சொல்லி இருக்கலாமே எந்த மும்பி லட்சுமணா செய்யாத பாவம் அதை நீ செய்து விட்டு வந்தாயடா நான் ஆத்திரத்தில் சொன்னேனடா நான் ஆத்திரத்தில் சொன்னேனடா
நான் கோபத்துல சொன்னேனடா என் குல விளக்க நீ கொன்றுவிட்டு வந்தாயா ஆத்திரத்தில் சொன்னேனடா நான் அண்ணன் ஹரிராமன் அப்படி அஷ்டலட்சுமிய கொன்னுட்டு வந்துட்டாயே லட்சுமணா என்கிட்ட எடுத்து சொல்லி இருக்க வேண்டாமா கொஞ்சமாவது எடுத்து சொல்லியிருக்க வேண்டாமா நீ அண்ணி என்று நினைக்கலையே ஆமா அவளை அடுத்தவள் என்று பார்த்தாயா ஆமா ஏ லட்சுமணா இந்த பாவத்தை செய்யலாமா அண்ணா ஆமா என்னன்னா மாத்தி மாத்தி பேசுறீங்க இப்படி பேசாதீர்கள் மாத்தி மாத்தி நான் போக மாட்டேன்னு நான் செய்ய மாட்டேன்னு கேட்டீங்களா என்னை எத்தாத்தண்டி வார்த்தை கேட்டீர்கள் ஆமா அதான் கொண்டுட்டு வந்தேன் அவங்க 3ன்னா 2க்கு முடிச்சிருவேன்னு சொன்னீங்களே அண்ணா ஆமா ஆனா எனக்கு தெரியும் என்னம்மா நான் தான் 5 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோமே என்னத்தை பார்த்த அக்கா அதெல்லாம் ஹெலிகாப்டர்ல போன மாதிரி போயிடலாம் ஐயா சரஸ்வதி சம்முன்னு கொண்டு சேர்த்துருவா அண்ணா நேரத்துக்கு தகுந்தார் போல் மாத்தி மாத்தி பேசலாமா அதுதானே மனிதர்களின் குணம் மன்னா அண்ணா அண்ணா ஆத்திரத்தில் சொன்னேனடா என் அருமை தம்பி லட்சுமணா அருமை தம்பி லட்சுமணா அண்ணியை கொல்ல உனக்கு மனம் வந்ததா இப்படி ஐபோனை நொறுக்கி விட்டாயே அண்ணா 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 ஞாபகப்படுத்திட்டாளே இப்படி பேசாதீங்க அண்ணா இப்படி பேசாதீங்க அண்ணா அண்ணா இப்படி பேசாதீங்க ஏ தம்பி லட்சுமணா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அண்ணி சீதா இல்லாத அயோத்திக்கு நான் இனிமேல் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போனாரா ஆமா இப்ப ரூம் ஆமா அந்த காலத்துல அவர் அரண்மனைக்குள்ள போனாரு நில கதவை இழுத்து அடைத்தார் உள்ள போய் படுத்துக்கிட்டாரு அவர் பாட்டுல உள்ள போய் இருந்துகிட்டார் நான் யார் முகத்திலையும் முழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆமா அதான் சொல்லுவாங்க கோபத்துல எந்த வார்த்தையும் விடக்கூடாது ஆமையா நம்ம கோபத்துல சொல்லிடுவோம் ஆமா நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க அதை புரிஞ்சுக்கிடுவாங்க ஆமா இவன் ஒரு நாய் சில நேரம் குழப்பான் சில நேரம் சரியா இருந்துக்கிடுவான் அதான பார்த்தேன் அப்படின்னு எங்களை மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க அதுக்குள்ள அண்ணாவிய நாயாகிட்ட நீ ஐயோ வாயிலடியா நல்ல வேளை வாயில அடிக்க சொன்னீங்க சில நேரம் அறுப்பானா அப்படி இல்லையா உடுக்காரன் கைய காட்டுதா அண்ணாவிய நாங்க எப்ப சொன்னா இப்பதான் கைய காட்டுதா அவன் என்ன சொல்லுதான் அறுக்க நேரம் அறுப்பா ஆமா ஆனா தங்கம்ல எங்க அண்ணாவி அப்படிங்க அப்படி ஐயா அவன் ஆமான்னு சொல்ல மாட்டேக்கான் வேண்டாம் வெறுப்பா மண்டையாட்டுதான் என்னய்யா என்னது கோல்டு எங்க கொஞ்சம் இழுத்து பிடிச்சி உரைச்சி பாரு ஆனால் பார்த்தான் உள்ள போய் கதவை அடைச்சாரு ஆமா அயோத்தி நாட்டுல அன்னை சீதா இல்லாமல் அடர்ந்து மெல்ல சூழுதையா அந்த சீதை இல்ல அயோத்தி என்னாச்சு எப்படி அடர்ந்த இருள் சூழுது அயோத்தி எல்லாம் ஆம்பளிப்பார் சூடா இருக்குமோ ஆனால் சீதாதேவி இல்லாத அயோத்தி ஸ்ரீதேவி கடாட்சத்தை இழந்தது ஆனா லட்சுமி அல்லவா லட்சுமி இல்லையே இல்லன்னா என்ன செய்ய முடியும் சக்தி இல்லாமல் சிவனால் இருக்க முடியுமா அந்த அத்துவான கானகத்திலே சரஸ்வதி ஆற்றங்கரையோரம் இருக்கும் என் சீதாதேவி அருகிலே ஆமா யார் வருகின்றார் தாடி சடையோடு ஒரு முனிவர் வந்து நிற்கார் பக்கத்துல நிற்கார் ஆஹா அத்துவான கானகத்திலே ஒத்தைக்கு ஒரு பெண்மணி ஒத்தையில் இருக்கிறாளே யாரம்மா நீ ஆமா ஊரு என்ன பேரு என்ன ஊரு என்னம்மா பேரை சொல்லம்மா ஒத்த வழியா வந்தது என்னம்மா அம்மா என்ன உன் பேர் என்ன மண்டேஸ்வரி தான் உன் ஊரு என்ன அண்ணாவிய கவனிக்கணும்ல அப்படியா அம்மா காலையில கூட்டு போய் கவனிச்சிரியா நீ ஒத்தையில இருக்கியே என்ன ஏ பண்டாரம் என்கிட்ட வராத யாரு சொல்லுதா சீதையம்மா சீதாதேவி ஆமா எதுக்கு பண்டாரம் கிட்ட வராதன்னு சொல்லுதாங்க எதுக்கு சொல்லுதாங்க ராவணன் இதே ஆண்டி பண்டாரம் போல வேடம் போட்டுட்டு தான் அம்மாவை தூக்கிட்டு போயிட்டான் யார சீதையம்மாவை தூக்கிட்டு போனாம்ல ஆமா அதுக்கு பயந்து பண்டாரம் கிட்ட வராதங்க ஏற்கனவே பட்டது போதும் மறுபடி கிட்ட வராத உன்ன போல ஒருத்தனை நம்பித்தான் பதங்குழஞ்சு போய் மறுபடியும் வனத்துக்கு வந்திருக்கேன் நீ கிட்ட வராத ஆமா பார்த்தார் ஆமா அம்மா என்ன நான் வேற யாரும் கிடையாது நான் வால்மீகி ரிஷி அம்மா ஆமா வால்மீகி ரிஷியா ஆமா உங்க பிறப்பெண்ண வளப்பெண்ண என்கிட்ட சொல்லுங்க சொல்லணுமோ இப்போ ஆமா அது 1 மணி நேரத்துக்கு அதெல்லாம் ஆனால் ஆமா நான் ஒரு காலத்துல திருடனா இருந்தேன் இருந்தேன் ஆனால் ஆமா கிருஷ்ண பரமாத்மா எனக்கு ஆமா
மோட்சம் கொடுத்தார், கொடுத்து விட்டார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ராமா 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 ராமான்னு சொல்லி ராமநாமத்தை உச்சரித்து இந்த வனத்துல வால்மீகி ரிஷியா இருக்கேன். சந்தோஷமா சுத்தி திரிகின்றேன். நீங்க என்னோடு வாருங்கள், வாருங்கள். உங்களை ஆமா பெற்ற மகளுக்கு மகளாக பிள்ளைக்கு பிள்ளையா நான் பாத்துக்கிட்டேன். நான் பாத்துக்கிட்டேன். உடனே அந்த வால்மீகர் வனமதியில அழகான பர்ணக சாலை அமைத்து, அழகு வால்மீகி ரிஷியுடைய பர்ணக சாலையிலே என் அன்னை சீதாலட்சுமி வாழ்ந்து வரும்போது அயோத்தியிலிருந்து வரும்போது ஊரறிய 1 மாதம் நாடறிய 40 நாள் என் தாய் சீதாலட்சுமி அவர் 1வது மாதத்தில் அவர் உடையவர நஞ்சோம் என்பார். 2வது மாதத்திலே அவர் இறையோன இறங்குமிப்பா. அங்க 3வது மாதத்திலே அவருக்கு முகவெளுப்பு கண்டிடுமா. 4வது மாதத்திலே நாவரைத்த கிருவா. 5வது மாதத்திலே அவருக்கு அங்குவெல்லாம் தங்க நீர். 6வது மாதத்திலே அவருக்கு மேனி எல்லாம் பொன்னிரவா. 7வது மாதத்திலே அவருக்கு இடைச்சேலை கண்டிடுமா. அந்த ஏற்ற மங்கை சீதைக்குத்தான் 8வது மாதத்தில் கட்டம் பண்ண விட்டு திம்பா. 9வது மாதத்திலே என் தாய் ஓலை ஓலை சுழண்டிடுவா. 10 நல்ல மாதமாச்சு, 10 நல்ல மாதமாச்சு வழுத்திடுவான் ரேகமெல்லாம். யாருக்கு என் சீதாலட்சுமி என்னம்மா கடுங்காப்பி கொண்டு வாங்கோ. என்ன? ஆமா கடுங்காப்பி தான் ஐயா வேட்டைக்கு போயிட்டு வரும்போது அடிச்சாரு, இருந்தா கொண்டாங்க. அந்த கடுங்காப்பியை நீ அடி. ஆமா ஆமா வாழ்நாள்ல மனசுல இருக்க சோகத்துக்கு அதை எடுத்துருவோம் போலங்க. ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்குயா. கொஞ்சம் கூடுதலா வாங்கி அடி. எல்லாம் கடுங்காப்பி குடிச்சிட்டு 245 315 அப்படின்னு 1948 1848 கூடுதல பேரு நெப்போலியன். அதுக்கு 145க்குலாம் வந்துடாதம்மா. இப்படி விடிய உட்கார்ந்து பழக்கருக்கு போலயா என்னைய துட்ட கொண்டு அங்க கொண்டு கொடுக்க சொல்லுத. அதான பார்த்தேன். சுத்தி வராரு பாரு காப்பிக்கு. ஆனால் பிளாஸ்க்கு என்ன செய்கின்றார்? மாதங்கள் 10 என் அன்னை சீதாலட்சுமியே கோபாலன் பரம்பரையில குழந்தை வந்து பிறக்க போகுது. அந்த பர்ணக சாலையில வால்மீகருடைய வனமதியிலே என் அன்னை சீதாலட்சுமி அடிவிடியாவர்கள் வந்து அடிவிடியாய் அம்மா வயர்கள் நொந்து வயர்களில் நொந்து ஒரு ஆண் குழந்தை ஒன்றை வெற்றெடுத்தார். வயர்களில் நொந்து ஆண் குழந்தை அவன் பிறந்ததோரு அந்த குழந்தை தன்னையே அந்த குப்பாடையே குழந்தையை கையில் எடுத்து தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து அடங்காயினை ஊட்டி. யாருக்கு அன்னை சீதாலட்சுமி அடிபடியாகவே வயர்கள் நொந்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த குழந்தைக்கு ஒப்பாடை நீக்கி குழந்தையை கையில் எடுத்தார். தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து தகை அடங்காத சீனை போட்டு ஆனால் அந்த ஆண் குழந்தையை கொண்டு வந்து அன்னை சீதா கையிலே கொடுத்தார்கள். யாரையா? சீதாதேவி அந்த குழந்தையை கையில் எடுத்து வாரி கையில் எடுத்தார். வலது கன்னத்திலே முத்தம் கொடுத்தார். 16வது நாள் அந்த குழந்தைக்கு காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி பெற்றெடுத்த குழந்தைக்கு பெயர் நாமம் சூட்டுகின்றார். எப்படி பெயர் கொடுக்கின்றார்? கோபாலம் பரம்பரையில் பிறந்ததாளே ஐயா
அம்மா தானும் கொடுத்து ஓடாதீங்க கொடுத்து அன்னை சீதா லட்சுமியோ என்ன பேர் கொடுத்தார்? தத்தியும் தான் போயிடும். ஆனால் என்ன பேர் கொடுத்தார்? கோபாலன் பரம்பரையிலே வந்து பிறந்ததினாலே ஆமா குசலவ மகாராஜன் என்று பேர் கொடுத்தார். எந்திக்காதீங்க 4 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். ஆனால் ஆமா என்ன பெயர் கொடுத்தார்? என்ன பெயர் கொடுத்தார்? கோபாலம் பரம்பரையிலே பிறந்ததினால் குசலவ மகாராஜன் என்று பெயரை கொடுத்து மூன்றதான். ஆனால் ஆமா என்ன பெயர் கொடுத்தார்? பேர் கொடுத்து அழகு மகனாகப்பட்ட குசலவனை அந்த குசலவனை வளர்த்து வரும்போது தாளாட்டி சீராட்டி தாயமிர்தம் பாலூட்டி ஓராட்டி உரக்காட்டி உத்தமையால் வளர்த்து வருகின்றார். வரும்பொழுது ஒரு நாள் தினமதியில ஆமா என்ன செய்கின்றார்? அந்த குழந்தைய தொட்டில போட்டு அம்மா தண்ணிக்கு போறாங்க. வால்மீகி ரிஷி பர்ணகசாலையில இல்ல. ஆமா பார்த்தார். ஆமா பர்ணகசாலையில யாருமே இல்லையே. பிள்ளைய போட்டு போனா காட்டுக்குள்ள யாராவது தூக்கிட்டு போயிருவாங்களே. காட்டு மிருகங்கள் வந்து ஏதாவது பண்ணிட்டுனா என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? இந்த பிள்ளைய இடுப்புல வச்சாங்க. ஆமா குழந்தை இடுப்புல வைத்து குடத்தை தலையில வைத்து தண்ணிக்கு வந்திருக்காங்க. தண்ணிக்கு வருகிறார்கள். வந்து பார்த்த வால்மீகி ரிஷி தொட்டில பாக்காரு. ஆமா தொட்டில குழந்தை இல்லை. ஆகா ஆமா என்னாச்சு? சீதாதேவி தண்ணிக்கு சென்றிருக்கின்றார். ஆனால் ஆமா காட்டு விலங்கு ஏதோ குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு குழந்தை இல்லையே என்று ஆமா என்ன செய்கின்றார்? அருகில் இருந்த ஒரு அருகம்பிள்ளை எடுத்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பிறவி செய்து தொட்டில்ல போட்டார். தூக்கி போட்டார். சீதாதேவி அம்மா தண்ணிக்கு போயிட்டு வந்து தொட்டில்ல பார்க்கிறார்கள். இடுப்புல ஒரு குழந்தை, தொட்டில்ல ஒரு குழந்தை, 2 குழந்தை இருக்கு. ஆமா ஆஹா கோபாலம் பரம்பரையில குழந்தை ஒன்றுதானே உண்டு. ஆமா சுவாமி வந்து 2 குழந்தை ஏது சீதான்னு கேட்டானா என்ன பதில் சொல்லுவேன் என்று ஆமா சீதாதேவி இருக்க வால்மீகி ரிஷி பார்த்தார். அம்மா என்ன நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பாத்துக்கிடுதேன் என்று சம்மதித்து அருகம்பிள்ளிலே பிறந்த அந்த குழந்தைக்கு அந்த வால்மீகி ரிஷி அவர் எப்படி பெயர் கொடுக்கின்றார்? அருகம்பிள்ளில் வந்து பிறந்ததாலே ஐயா பிறந்ததாலே அங்கே அசலவர் ராஜன் என்று பெயர் கொடுத்தார். பிறந்ததாலே ராஜன் என்று பெயர் கொடுத்தாரே. என்ன பெயர் கொடுத்தார்? அருகம்பிள்ளிலே வந்து பிறந்ததினாலே அசலவ மகாராஜன் என்று பெயர் கொடுத்தார். கோபாலன் பரம்பரையிலே பிறந்த குழந்தைக்கு குசலவன் என்றும் அருகம்பிள்ளிலே பிறந்த குழந்தைக்கு அசலவன் என்றும் பெயரை கொடுத்து லவகுமாரர்கள் 2 பேர்களும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வர படியாத கலைகள் எல்லாம் வால்மீகி ரிஷியிடத்திலே படித்தார்கள். ஆமா வில் தொடுக்க யாரையா அந்த அழகு ஆமா லவகுமாரர்கள் 2 பேர்களும் வில் வளைக்க சரந்தொடுக்க மானம் தொடுக்க ஆமா படியாத கலைகள் எல்லாம் படித்தார். ஆமா வயது என்ன ஆகின்றது? சரியா 17 வயது. யாருக்கு? அசலவனும் குசலவனுக்கும். ஆமா அயோத்தி நாடதிலே இவர்கள் வால்மீக வனமதியில இருக்க அயோத்தி நாடதிலே ஆமா அங்க என்ன நடக்கு? வதிஷ்ட குரு வந்து ஆமா ஹரி ராமச்சந்திரனிடத்திலே சொல்லுகின்றார். எப்பா என்ன? ஏ ராமச்சந்திரா அயோத்தி நாட்டிலே லட்சுமி கடாட்சமே இல்லாமலாகி விட்டது. ஆகையினால நாமல் ஒரு யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று ஒரு யாகத்தை ஆமா கலைக்கோட்டு மாமுனிவர் விஸ்வாமுத்திர மகரிஷி வதிஷ்ட குரு ஆமா ஹரிராமன் உட்கார்ந்திருக்க அன்னை சீதாவை போலவே ஆமா அழகான ஒரு தங்க சிலை அடித்து ஹரிராமன் பக்கத்திலே வைத்து இளந்த லட்சுமி கடாட்சத்தை ஆமா மறுபடியும் உருவாக்க ஆனால் ஆமா இளந்த லட்சுமி கடாட்சத்தை கையில பிடிக்க முடியாத தலைவரா. ஆனால் ஆமா மறுபடியும் உருவாக்க அயோத்தி நாட்டில வளர்கிறது வேள்வி. அது விண்ணுக்கும் மண்ணுக்குமாக வளர்ந்திருக்கும் போது அந்த அயோத்தி நாடு வளர்த்தது ஒரு வேள்வியிலே அங்க என்ன வந்து பரங்கு பாருங்க யாருக்கும் அடங்காதே ஒரு வெள்ள நல்ல குதிரையாது
அந்த வேள்வி இளவர குதையா அந்த யாகம் அந்த நதியிலே எம்மையாகும் அது தனியிலிருந்து ஒரு அஸ்வம் வந்து வர குதையோ அடங்காத குதிரையாரு அது யாகத்தில பிற குதையா அங்கு அஸ்வம் வந்து பிறந்ததாலே அஸ்வமேதையாக வென்று அழகுடனே பெயர் கொடுத்து எம்மா அடங்காத குதிரையை தான் மன்னர் எல்லோரும் 1000 கிலோ சங்கிலியா போட்டிழுத்து பிடிக்காரு குதிரை அது அடங்காத அந்த பேய் குதிரை ஆமா என்ன பிறந்திருக்கு யாருக்கும் அடங்காத வெள்ள குதிரை வந்து பிறந்திருக்கு அஸ்வம் வந்து பிறந்ததால ஆமா அந்த பேரு ஆமா அஸ்வமேதையாக நிறைய பேர் அசுமதியாகன்றதாங்க ஆமா ஆனால் ஆமா வேள்வியில ஆமா யாகத்துல அஸ்வம் வந்து பிறந்த காரணத்தினாலே அதனாலதான் இந்த கதைக்கு பேரு அஸ்வமேத யாகம் குதிரை ஆமா யாருக்கும் அடங்காத குதிரை 1000 கிலோ சங்கிலிய போட்டு இந்த பக்கம் 1000 பேர் அந்த பக்கம் 1000 பேர் பிடிச்சு நிப்பாட்டி பாக்க ஆமா குதிரை அடங்கல அப்போ ஆமா ஒரு பட்டயத்தை எழுதுகிறார்கள் இந்த குதிரை கால்பட்ட இடமெல்லாம் அயோத்திக்கு சொந்தம் அயோத்தி நாட்டுக்கு சொந்தம் இந்த குதிரையை யாரு பிடித்து கட்டவும் கூடாது ஆமா யாரும் பிடிக்கவும் கூடாது என்று ஆமா பட்டயத்தை எழுதி ஆமா அயோத்தி நாட்டு ஆமா அந்த அசுவத்தில குதிரை கழுத்துல போட்டு விட்டாங்க ஆமா காலையில போன குதிரை மாலையில ஆமா நாடு திரும்பணும் அதுவும் தன்னால போயிட்டு தன்னாலதான் வரும் யாரும் பிடித்து கெட்டக்கூடாது என்று அறிக்கையிட்டார்கள் இந்த அஸ்வமானது ஆமா அது காடு மேடு மலைகள் கட்டழக அஸ்வமானது அது மலைகள் எல்லாம் தான் தெரிந்து அது அயோத்தி நாடு வீடு அந்த வால்மீகர் வனமரியே வந்து சேருதையா குதிரையே இந்த குதிரையை யாரும் பிடித்து கெட்டக்கூடாது ஆமா என்று பட்டயத்தை எழுதி என்ன செய்கிறார்கள் குதிரை கழுத்துல போட்டு குதிரை அத்து தெரித்து ஓடி வருது எங்க வருகின்றது காடு மலை தான் கடந்து நேர அசுலவனம் குசலவனம் இருக்கிறார்களே வால்மீக ரிஷியுடைய வனம் ஆமா வனத்துல வந்து சேட்டை செய்யுது என்ன செய்கின்றா அது குதிரை இல்ல ஆமா அது சின்ன குதிரை இல்ல ஆமா பாட்டுக்கு வசமா சேட்டை பண்ணுது பார்த்தார்கள் இருவேர்களும் ஏ தம்பி புடி அந்த குதிரையை அங்க பாரு புதுசா ஒரு குதிரை வந்திருக்கு பாரு அது என்ன அட்டகாசம் பண்ணது பாரு குதிரையை பிடித்தார்கள் யாருக்கும் அடங்காத குதிரை குசலவ மகாராஜனை பார்த்த உடனே குனிஞ்சு நிக்கி குதிரையை பிடித்தார்கள் ஈனாத வாழை ஆமா கொடி நாரெடுத்து 1000 கிலோ சங்கிலி போட்டால் அடங்காத குதிரை அந்த குதிரை வாழை நார்த்து கெட்டி வாழை மரத்து அடியில தூர்ல கட்டி போட்டாங்க யாருக்கும் அடங்காத குதிரை ஆமா வீட்டுல வளர்த்த நாய்க்குட்டி மாதிரி அவங்க காலை சுத்தி நிக்கி பார்த்தார் ஆமா காலையில போன குதிரை திரும்ப அயோத்திக்கு வரவில்லை அயோத்தி அரச மன்னர்கள் எல்லாம் தேடி வந்து பார்க்கும் போது ஆனால் ஆமா குதிரை அவுத்தோட சொல்லுதான் ஆமா கோபாலம் பரம்பரையில பிறந்தவன் அல்லவா 2 பேரும் ஆமா சும்மா இருப்பானா குதிரையை அவுத்து விட ஆமா சம்மதம் ஆனால் உங்க நாட்டு மன்னர் ஆமா அயோத்தி ஆளும் அரசன் ஹரி ராமச்சந்திரனை ஆமா என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்ய வேண்டும் என்னுடைய குதிரை ஆமா உங்களுடைய வனத்தில் மேய்ந்தது தவறுதான் என்ன மன்னித்து விடுங்கள் ஆமா சொல்லு மன்னிப்பு கேட்க சொல்லு குதிரையை அவுத்துட்டு போ யாரு சொல்லுகின்றா அண்ணன் நம்பி 2 பேரும் சொல்லும் போது முதல்ல பரதாழ்வார் அனுப்பி வைத்தார் சத்ருக்க மகாராஜனை அனுப்பி வைத்தார் அத்தனை பேர் படைகளையும் மூர்ச்சையாக செய்தார் ஆமா